ஹலோ மக்களே, வெல்கம் டு டிஜே லிட்டில் வேர்ல்ட். நீங்கள் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வாங்குற சம்பளத்தில் ஒரு சில அமௌண்ட்டை சேவிங்ஸ்க்குன்னு ஒதுக்குறது மட்டும் சேவிங்ஸ் கிடையாது. நம்ம பண்ணுற செலவை குறைக்கிறதும் ஒரு வகையான சேவிங்ஸ் தான். அந்த செலவை எப்படிலாம் கம்மி பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குவைட்டில் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கும் புதுசாக குவைட்டுக்கு வர போகிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் குவைட்னு டைட்டில் போட்டு. குவைட்டில் ஃபேமிலியோடு இருக்கிறதுக்கு ஒரு மாதம் எவ்வளோ செலவாகுதுன்னு. அந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா மேலே ரைட் சைடில் ஐ கார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் ஆல்ரெடி நான் கேட்டகரி வைஸாக பிரித்து சொல்லியிருப்பேன். பட் இந்த வீடியோவில் நம்ம லோ பட்ஜெட்டில் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். குவைட்டில் ஒரு ஃபேமிலியோடு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக அக்காமடேஷன் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை எப்படி குறைக்கலாம், அந்த ரெண்ட் எப்படி குறைக்கலான்னு எல்லாரும் யோசிப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது ஏரியா. அந்த ஏரியா பொறுத்து தான் ரெண்ட்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதும் டிக்ரீஸ் ஆகிறதும் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க. ஜிலீப், அபாசியா, ஃபர்வானியா, மங்காஃப், மஹ்புல்லா இந்த மாதிரி சைடில் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரெண்ட் கம்மி தான். எதர் 1 BHK 2 BHK எந்த ஃப்ளாட் நீங்கள் போனாலும் சரி கம்மியாக தான் இருக்குது. இதே இது நீங்கள் சால்மியா சைட் போனீங்க அப்படின்னா எக்ஸ்பென்சிவ். நெக்ஸ்ட்டு ஷேரிங் அக்கமடேஷன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஷேரிங் அக்கமடேஷன் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 3 BHK ஃப்ளாட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 ரூமுக்கு காமன் பாத்ரூம் இருக்கும், வெளியில் ஹால் பக்கத்தில். ஒரு ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது ஒரு ரூமோட அட்டாச் பாத்ரூம் இருக்குல்ல, அது இட்ஸ் மோர் சேஃப் அண்ட் செக்யூர் அண்ட் ப்ரைவசி கன்சர்ன்ஸ் கூட. காமனாக கிச்சன் இருக்கும் எல்லாருக்கும். இது எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 4 ஃபேமிலி ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா 4 ஃபேமிலியோட ஸ்டவ்வும் கவுண்டர் டாப்பில் இருக்கும். ஸோ நம்ம சமைக்க வேண்டியது சமைச்சு முடிச்சோடனே ரூமுக்கு வந்துடணும். வீக்லி ஒன்ஸ் ஒவ்வொரு ஃபேமிலியை மாறி மாறி நம்ம க்ளீன் பண்ணணும் கிச்சனை. இதே இது பால்கனி இருந்துச்சு அப்படின்னா பால்கனி நம்ம நினச்ச நேரத்துக்கு துணி காயப்பட முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபேமிலிக்கு டே அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நாள் மட்டும் தான் நம்ம ட்ரெஸ் காயப்பட முடியும். இந்த ஷேரிங் அக்கமடேஷன் எல்லாருக்கும் சூட்டபுளா அப்படின்னு கேட்டால் கிடையாது. விசிட் விசாவில் வரவங்களுக்கு இது ஓகே. பிகாஸ் அவங்களுக்கு 3 மந்த்ஸ் தான் விசா வேலிடாக இருக்கும். அவங்களாம் விசிட்டில் வராங்க, நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க வீட்டிலே இருக்க போகிறதில்ல, நைட்டு மட்டும் தான் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஓகே. புதுசாக குவைட்டுக்கு ஃபேமிலி விசாவில் வரவங்களுக்கோ இல்லை ஆல்ரெடி குவைட்டில் இருக்கவங்களுக்கோ இது ஓகே கிடையாது. பிகாஸ் அவங்களுக்கு சிவில் ஐடி இஷ்யூ வரும். பிகாஸ் நம்ம சிவில் ஐடி அப்ளை பண்ணும்போது ரெசிடென்ஷியல் ப்ரூஃப் அட்ரஸ் கொடுக்கணும். அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கும்போது நமக்கு 4 ஃபேமிலி ஷேர் பண்ணும்போது 4 ஃபேமிலிக்கும் அந்த ஃப்ளாட்டில் கொடுக்க மாட்டாங்க அட்ரஸ் ப்ரூஃப். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டுடியோ ஃப்ளாட் சூஸ் பண்ணலாம். ஸ்டுடியோ ஃப்ளாட் அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு நான் வீடியோ டிஸ்ப்ளே பண்ணுறேன், அந்த மாதிரி தான் இருக்கும். தனியாக நமக்கு ரூம் எதுவும் இருக்காது. ஹால் மாதிரி ஒரு ரூமு, அதை ஒட்டி ஒரு அட்டாச் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு கிச்சன் குட்டியூண்டாக இருக்கும். பாத்ரூம் மட்டும் செப்பரேட்டாக இருக்கும். இதுதான் ஸ்டுடியோ ஃப்ளாட். இதோட ப்ரைஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 100 KD இருக்குது. 100, 125, 150 இந்த ரேஞ்சில் இருக்கும், நம்ம சூஸ் பண்ணுற ஏரியா பொறுத்து. ஹவுஸ் ரெண்ட் எப்படி நம்ம லோ பட்ஜெட்டில் சூஸ் பண்ணலான்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம க்ராசரி செக்ஷன்ஸ்க்கு போகலாம். க்ராசரி செக்ஷனில் மெயினாக ஆட் ஆகிறதே வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் தான். இது ஹோல்சேல் மார்க்கெட்டில் ரொம்பவே கம்மியான ப்ரைஸ்க்கு வாங்கலாம். சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். 4 கேரட் சூப்பர் மார்க்கெட்டோட ப்ரைஸையும் ஹோல்சேல் மார்க்கெட்டில் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கேரட் 1 KDக்கு நம்ம வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சீசன் ஃபுட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். அந்தந்த சீசனுக்கு எந்த வெஜிடபிள் எந்த ஃப்ரூட்ஸ் கம்மியாக இருக்கோ அதை நீங்கள் வாங்கணும். சீசன் இல்லாதப்போ ஒரு வெஜிடபிள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது ப்ரைஸ் கூட தான் இருக்கும். இந்த ஹோல்சேல் மார்க்கெட் எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஹோல்சேல் மார்க்கெட்லேருந்து வாங்கி நீங்கள் ஓன் யூஸுக்கு, பர்சனல் யூஸுக்கு ஒரு ஃபேமிலிக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 வீக்ஸ் கிட்ட வரும். அப்படி இல்லை என்னால் 2 வீக்ஸ் வச்சு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். 2 ஃபேமிலி சேர்ந்து ஷேர் பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நான்வெஜ்லாம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்காமல் ஃபிஷ் மார்க்கெட்டில் போய் வாங்கினீங்கன்னா இன்னும் சீப்பாக இருக்கும். பல்காகவும் வாங்கிக்கலாம், நீங்கள் ஷேர் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிஷ் மார்க்கெட்டில் ஈவினிங் போல் ஏலம் போடுவாங்க. அந்த டைமில் நம்ம ஏலத்தில் வாங்கினோம் அப்படின்னா இன்னும் கம்மியாக கிடைக்கும். அதை நம்ம ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டால் இன்னும் சீப்பாக இருக்கும். சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம எது வாங்கினாலுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான். நம்ம அது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி ஹோல்சேல் மார்க்கெட்லேயோ இல்லை ஃபிஷ் மார்க்கெட் இந்த மாதிரி வாங்கும்போது எல்லா வெண்டாஸும் ஒரே பிளேஸில் சேல் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்கும். ப்ரைஸ் வைஸும் சீப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பார்கெயின் பண்ணி வாங்கலாம். நமக்கு டிஸ்கவுண்ட்ஸும் கொடுப்பாங்க நம்ம பல்காக வாங்கும்போது. இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் க்ராசரிஸில் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு மட்டும்தான். அது போக நம்ம வாங்கணும் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட் போனோன்னா லிஸ்ட்டு போட்டுட்டு போங்க. அப்போ தான் நம்ம லிஸ்ட்டை தவிர வேறு எதுவும் வாங்க மாட்டோம். ஸோ லிஸ்ட்டு போடலை அப்படின்னா நமக்கு ஃபைனல் பில்லு பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக வந்துடும். குவைட்டில் ஃப்ரைடே மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே கிடைக்காத ஐட்டமே இல்லை. A to Z எல்லாமே இருக்கும். அங்கே யூஸ்டு ஒன்றும் இருக்குது, புதுசும் வாங்கலாம். இப்போ நீங்கள் ஃபர்னிச்சர் வாங்கினா கூட புதுசு மாதிரியே இருக்கும் செகண்ட் ஹேண்டில். ஸோ அது மாதிரி ஃபர்னிச்சர் மட்டும் கிடையாது, எல்லா ஐட்டமும் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
நம்ம எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் ப்ரைஸ் கம்பேர் பண்ணி வாங்கணும். எப்படி கம்பேர் பண்ணி வாங்கணும்னா, ஒரு கடைக்கும் இன்னொரு கடைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்துட்டு வாங்கணும். எந்த கடையில கம்மியா இருக்கோ அந்த கடைய சூஸ் பண்ணி வாங்கணும். அது எப்படி பார்க்குறதுன்னு தானே பார்க்குறீங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, வீக்கெண்டில ஆஃபர்ஸ் போடுவாங்க எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும். நம்ம உள்ள நுழைஞ்சாலே என்ட்ரன்ஸில் டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருப்பாங்க ஆஃபர் புக். அதை எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து உள்ளேயே போவோம். யூசுவலாக நம்ம அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த புக்கில் எந்தெந்த ப்ராடக்ட்லாம் ஆஃபரில் போயிட்டுருக்கோ அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது போக சில ப்ராடக்ட்லாம் பர்ட்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா, டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டேஸ்க்கு மட்டும் தான் ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி 2 டேஸ் 3 டேஸ்ன்னு சொல்லி அந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆஃபர் ஃபிசிக்கல் புக்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கடைக்கு போனா மட்டும் தான் கிடைக்கும். அது போக பார்த்திங்கன்னா, சில சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம். அவங்கலாம் பார்த்திங்கன்னா, வாட்ஸ்அப்பில் சேனல் வச்சுருக்காங்க. ஸோ அது மூலமாக நமக்கு டெய்லி வந்து பார்த்திங்கன்னா, அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. வீக்லி ஆஃபர்ஸ் இல்லை டெய்லி ஆஃபர்ஸ் எது இருந்தாலும் நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துரும். எப்படி வீட்ல இருந்துட்டே வேறு ஷாப் கூட நம்ம கம்பேர் பண்ணுறது ப்ரைஸ அப்படின்னா, நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நம்ம 4 ஷாப்ல தான் அதிகமா வாங்குறோம். கிராண்ட், லுலு, சிட்டி சென்டர். இப்போ ரீசென்ட் டேஸ்ல மார்க் அண்ட் சேவ் வந்து கொஞ்சம் பூம் ஆயிட்டு வருது. இந்த 4 ஷாப்போட வெப்சைட்டும் நம்ம கூகுள்ல போட்டோம் அப்படின்னா ஓப்பன் ஆகும். அதில போயிட்டு நம்ம என்ன ப்ராடக்ட் வாங்க போறோமோ, அந்த ப்ராடக்ட்ட போட்டு சர்ச் பண்ணோம் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ அப்படி பார்த்து நம்ம கம்பேர் பண்ணி நம்ம போய் வாங்கலாம். இந்த ப்ரைஸ் கம்பேர் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆப் சஜெஸ்ட் பண்ணுறேன். கிளிக் ஃப்ளையர் அப்படின்ற ஆப். இதில் வந்து நீங்கள் எல்லா ஷாப்போட ஆஃபர்ஸும் நீங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நாட் ஓன்லி சூப்பர் மார்க்கெட்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டமாக இருக்கட்டும், மற்ற எல்லா ஷாப்ஸோட ஆஃபர்ஸும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ரெகுலராக. டெய்லி பேசிக்ஸாக இருக்கட்டும், வீக்கெண்ட் ஆஃபர்ஸாக எல்லாமே அப்டேட் ஆகிட்டு இருக்கும். இந்த கிளிக் ஃப்ளையரோட ஆப் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் எல்லா ஷாப்போட டிஸ்ப்ளேயும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இதே மாதிரி தான் இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜமியான்னு சொல்லுவாங்க. கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி. இது வந்து கவர்மெண்ட்டோடது. எல்லா ஏரியாஸ்லேயும் இருக்கும் இது வந்து கண்டிப்பாக. மற்றதெல்லாம் கலரில் இருக்க லோகோஸ் எல்லாமே ப்ரைவேட்டோடது. இப்போ நார்மலாக நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்மலாக நம்ம க்ராசரி சூப்பர் மார்க்கெட் போனோம் அப்படின்னா ஒரு கிராண்ட், நெஸ்டோ, ஆன்காஸ்ட் இல்லாட்டி சிட்டி சென்டர் இந்த மாதிரியான ஷாப்ஸ் தான் நம்ம போவோம். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸுக்கு நம்ம வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைட், பெஸ்ட் எலுசிஃபி, யுரேகா இந்த மாதிரி ஷாப் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபோன் வந்து சர்ச் பண்ணி கம்பேர் பண்ணி சொல்கிறேன். அதோட ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ யூசுவலி நம்ம வந்து செக் பண்ணக்கூடியது 3 வெப்சைட் தான். எக்ஸைட், யுரேகா, பெஸ்ட் எல்எல்சி. ஸோ அதில் ஒரு வெப்சைட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ரேண்டமாக. எக்ஸைட்டில் வந்து செக் பண்ணுறேன். ஹானர் 400 லைட் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனோட மாடல் நேம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸோட டிஸ்ப்ளே ஆகும். ஸோ அதோட ப்ரைஸ் எவ்வளோ காமிக்குது அப்படின்னா 79,900. ஸோ 70 ஆல்மோஸ்ட் 80 KD. ரவுண்டாக 80 KD வருது. ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. 5G ஃபோன், 256 GB, 8 GB ரேம். ஸோ இதுதான் அதோட ஸ்பெசிஃபிகேஷன். எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. இதே ஃபோன் மற்ற வெப்சைட்லையும் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இவ்வளோ பைசா கொடுத்து வாங்கும்போது நீங்கள் ஒரு 5, 6 வெப்சைட்டில் செக் பண்ணுறது தப்பு கிடையாது. இப்போ ரீசெண்ட் டேஸில் மார்க் அண்ட் சேவ் சூப்பர் மார்க்கெட்டில் நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களோட வெப்சைட்டில் போய் நம்ம செக் பண்ண முடியல. ஸோ அவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை அவங்க வெப்சைட். ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து ரெகுலராக வந்து ஆஃபர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ரேண்டமாக நீங்கள் செக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இதே ஃபோன் வந்து இதே ஸ்பெசிஃபிகேஷனுக்கு நல்ல ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மார்ச் மாதம் எண்டு வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் மார்ச் 31 வரைக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 63,900. ஸோ அரௌண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 64 KDன்னு வச்சுக்கலாம். ஸோ அதோட ஃப்ரீ கிஃப்ட்ஸும் கொடுக்குறாங்க. ஒரு காஃபி மக்கு சூப்பர் குவாலிட்டியில் ப்ளஸ் ஃப்ரீ ஏர்பாட்ஸும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபோன் வாங்கணும் இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் அப்படின்னா இது ஒரு நல்ல ஆஃபராக இருக்குது. இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ்ட் ஆயிருச்சு. எல்லாமே ஏஐ மூலமாக ஆயிருச்சு. என்னைக்காச்சும் நீங்கள் நினச்சிருக்கீங்களா? நம்ம சம்டைம்ஸ் வந்து பேசியிருப்போம் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி, இல்லாட்டி மைண்டில் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அதை பற்றி வீடியோஸ் நமக்கு சஜஷன் கொடுக்கும். அது சம்மந்தப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் நமக்கு மொபைலில் காமிக்கும். எல்லா சூப்பர் மார்க்கெட்டும் அஃபிஷியல் வெப்சைட் வச்சுருக்காங்க. முன்னாடிலாம் வந்து நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணுவோம். இப்போலாம் ரொம்பவே அட்வான்ஸ்டாக ஆயிருச்சு. நம்ம சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணிக்கலாம். அவங்கள வாட்ஸ்அப்பில் சேனல் வச்சுருக்காங்க. வாட்ஸ்அப்பில் அவங்களே வந்து நம்ம மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கனால அவங்களே நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க, அப்டேட் பண்ணுறாங்க. அது போக நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் ரெகுலர் அப்டேட்ஸ், ஸ்டோரி போடுறாங்க. இந்த மாதிரி வந்து ப்ரொமோஷன்ஸ்க்கு நிறைய வழியை யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் அவங்களோட பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக டெய்லி நீங்கள் போய் அவங்க பேஜை போய் செக் பண்ணணும் அவசியமே இல்லை. உங்களுக்கு தேவைப்படுற டைமில் அதுவே வந்து ஏதாச்சும் ஆஃபர்ஸ் வந்து நீங்கள் தேவைப்படுற ப்ராடக்ட்ஸ்க்கு ஆஃபர்ஸோ இல்லை அவைலபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அதுவே உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து புல்லப் பண்ணி கொடுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக. இந்த வீடியோவில் எல்லா சேவிங்ஸ் டிப்ஸையும் நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஆல்ரெடி இந்த வீடியோ ரொம்பவே லென்த்தாக போயிருச்சு. ஸோ நான் 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி போடலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ரெண்ட்டையும் க்ராசரிஸ் பற்றி மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன்.
நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் நான் வந்து ஃப்ளைட் டிக்கெட் எப்படி கம்மியாக புக் பண்ணலாம், வேறு மற்ற செலவெல்லாம் எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். பாய்.